ஹலோ ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் சேதுபதி மிஸ் பண்ண ஒரு 10 படங்கள். அதாவது ஆக்சுவலாக அவர் இந்த படத்துக்கு கமிட் ஆகி அவரு ஓகே சொல்லிட்டு ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை பண்ணாமல் அவர் போயிருக்கிறாரு. அப்படி ஒரு 10 லிஸ்ட்டை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஒரு கதை சொல்லிட்டா சார். இதில் 10வது இடம் பிடிச்சிருக்க படம் என்னவென்றால் பசங்க. ஒத்த செப்பல போட்டு நடந்தா ஒத்த பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர். இந்த படத்துக்கு ஸ்டார்டிங் நம்ம விஜய் சேதுபதி அவராகவே நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு டைரக்டர் பாண்டியராஜ் இல்லைங்க நீங்கள் இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அப்படியா ஓகே அப்படி நான் செட் ஆகலைன்னா என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்டர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அது யாருன்னா கேலக்ஸி ஸ்டார் விமல். ஆமாங்க, அவர் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே விமலை வச்சு இந்த படத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் எடுத்திருக்கிறாரு. அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஒரு மனுஷன் அப்போ அந்த டைமில் அவர் ஹிட்டெல்லாம் கிடையாது, அறிமுகமே ஆகலை. அந்த மாதிரி ஒரு படத்தில் சான்ஸ் கேட்கும் போது அதுக்கு நான் செட் ஆகலைன்னா என்ன, இன்னொரு நடிகர் இதுக்கு செட் ஆவார்னா அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறது ஒரு பெரிய மனசு தானே. அது நம்ம மக்கள் செல்வன் கிட்ட இருக்குப்பா. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இதில் 9வது பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னவென்றால் போகன். நான் உனக்கு ஒரு படம் காட்டவா? ஆமாங்க, இந்த படத்தில் வந்த அரவிந்த் சாமி கேரக்டருக்கு முதல்ல நம்ம விஜய் சேதுபதி தான் கேட்டிருக்காங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில காரணங்களால் கால் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கு நம்ம அரவிந்த் சாமியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, தனியொருவன் அப்படின்ற ஒரு படத்தில் அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவி நடிச்சிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால இந்த காம்போ இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி படத்தை பண்ணாங்க. ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்கு படம் ஒன்றும் ஓடலை. ஒருவேளை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தனா இந்த படம் கொஞ்சம் நல்லாவே ஓடி இருக்கும். ஏன்னா இப்போ மலையாளத்தில் கூடு வீட்டு கூடுப்பாயிர கான்செப்ட்ல ஒரு படம் வந்தது, அது நல்லாவே பேசப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆளுங்க அதை முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சாரிங்க, பிரபு படத்தை சொல்லுங்க, போகன் படத்தை தான் சொல்றேன். இந்த கூடு வீட்டு கூடுப்பாயிர கான்செப்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம். ஆனா அந்த படம் மண்ணை கவியதுனால் அந்த மாதிரி படங்கள் அடுத்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல 8வது பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னவென்றால், நல்லவேளை இந்த படம் அவர் பண்ணாம இருந்ததே நல்லதுன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு படம் என்ன படம்னா, இந்தியன் 2ல சித்தார்த் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியை கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி விக்ரம் படத்துல விஜய் சேதுபதியும் கமலும் ஒன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த படத்துலயும் அவங்க ஒன்னா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கர் டிசைட் பண்ணாரு. பட் ரொம்ப நாள் கால் ஷீட் வேணும் அப்படின்றதுக்காக மாட்டினவர் தான் சித்தார்த். சித்தா அப்படின்ற ஒரு நல்ல படம் கொடுத்த சித்தார்த் இந்த படத்தோட இன்டர்வியூ எல்லாம் கொடுத்த வேகத்தை பார்த்த உடனே இவர் ஹீரோவா அடுத்த ஒரு படம் பண்ணாலும் கண்டிப்பா போய் பார்க்க கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க சித்தார்த் மேல. நல்ல வேலை விஜய் சேதுபதி ஜஸ்ட் எஸ்கேப். அப்படியே 7வது பொசிஷன்ல என்ன படம்னா 800. இது முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு படம். இந்த படத்துக்காக ட்ரைனிங்லாம் பண்ணாரு நம்ம விஜய் சேதுபதி, போலிங் போறது எப்படி அப்படின்னு. ஆனா என்னவோ இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணாங்க, அதுக்கே நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஈழத்தமிழரை பத்தி கொஞ்சம் இருக்கு, ஸ்ரீலங்கனை சப்போர்ட் பண்ற மாதிரி மக்கள் செல்வன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு ஊச்சுன்னு பேசி கடைசியில இந்த படத்தை பண்ண விடாமலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகர் அந்த படம் பண்ணாரு. ஆனா அந்த படமும் சரியா ஓடவில்லை. ஒருவேளை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தனால் ஓடி இருக்கலாம். இன்னும் 6வது இடத்துல இருக்கும் படம் என்னவென்றால் வட சென்னை. தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இந்த படத்தில் ராஜன் ரோலுக்கு நம்ம விஜய் சேதுபதி தான் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. இந்த படத்துக்காகவே உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஏற்றினாரு. ஏன்னா நானும் ரவுடி தான் அப்படின்னு படத்துக்கு அப்புறம் தனுஷ் எடுத்த ஒரு பெரிய முயற்சி என்னன்னா விஜய் சேதுபதியை இந்த கேரக்டரில் போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை போக்கில் ராஜனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் அதிக கால் ஷீட்டு டைமும் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை அவர் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்தவர் தான் நம்ம அமீர். ஆனால் அமீர் பண்ணதுனாலேயே என்னவோ ராஜன்ற கேரக்டர் நின்னு பேசிச்சு. ஒருவேளை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டனா எங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் தாங்க. இதுல 5வது பிளேஸ்ல இருக்கிற படம் என்னவென்றால் கொம்பன். ஆமாங்க, இந்த படம் ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா அப்பா அவர் சொன்ன கதையே வேற. என்னவென்றால் கொம்பன்றவன் ஒரு பெரிய காட்டான். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிடுறாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, அவரோட தலையை வெட்டி விட்டுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் லக்ஷ்மி மேனனும் ராஜ்கிரனும் சேர்ந்து அந்த வில்லனை பழி வாங்குற மாதிரி தான் இந்த கதையை வச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் பண்ண படத்துல அவங்க அம்மா பிள்ளையோட ரிவெஞ்சுக்காக அவங்க கொலை பண்ற மாதிரி இருக்கும். வேற எந்த படமும் இல்ல, அது குட்டி புலி படம் தான். அதே மாதிரி ஒரு கதை இந்த படத்துல இருக்கிறதுனால விஜய் சேதுபதி ஓகே இது டிஃப்ரெண்டா இருக்கே நான் பண்றேன் அப்படின்னாங்க. ஆனா காலப்போக்கில் விஜய் சேதுபதியால இந்த படம் பண்ண முடியாதனால இந்த படத்துல ரீப்ளேஸ் ஆனவர் தான் கார்த்தி. ஆனா கார்த்தியை வச்சு இப்படி தலையை வெட்டுற மாதிரி ஒரு கதையை சொன்னதுக்கு அவர் என்னங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்ப நான் கதையை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்தின கதையை தான் கொம்பன். சரி அந்த தலையை வெட்டின
மேட்ரு நல்லா இருக்குது, அது சும்மா இருக்குது, அதுக்காக ஒரு கதையை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாட்டினவர் தான் விக்ரம் பிரபு. அவரை வச்சுதான் புலிக்குத்தி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை எடுத்தாரு. கடைசியில் அந்த படத்தை தேட்டர்ல யாரும் வாங்காத காரணத்தினால் நேரா சன் டிவிலே பிரீமியர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இது விஜய் சேதுபதி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ தெரியலங்க. இதுல 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னவென்றால் இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும். இந்த படத்தோட கதை விஜய் சேதுபதிக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு இன்டர்வியூல பேசும்போது இந்த படத்தை மிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, ஏன்னா லவ்வே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்காக ஹரிஷ் கல்யாண் கேவலமா பண்ணியிருக்காருன்னு சொல்லல, அவரு நல்லா தான் பண்ணாரு. பட் அந்த மாதிரி படங்கள், லவ் படங்கள் எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல, நம்மளால பண்ண முடியாம போயிருச்சு. அடுத்தடுத்த கால் ஷீட் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அந்த படத்தை கோட்டை விட்டுட்டேன். பட் அந்த படம் பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த வரிசையில் 3வது இடத்தை பிடித்திருக்க படம் என்னவென்றால் கைதி. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. இந்த படம் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் வந்து மன்சூர் அலிக்கான மைண்ட்ல வச்சு தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே காலப்போக்கத்தில் வந்து விஜய் சேதுபதி கிட்டையும் இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் சேதுபதியால அப்போ இந்த படம் பண்ண முடியல. ஸோ அதை கார்த்திக் பிக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 100 crores அடிச்ச படமும் கார்த்திக் இதுதான். பிளஸ் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற டைரக்டர் வெளியில வந்ததும் இந்த படத்து மூலியமா தான். என்னதான் ஒரு மாநகர ஹிட் கொடுத்தாலும் அவருக்கு ஐடென்டிட்டினா அது கைதி தானே. ஏன்னா எல்சியோட ஆரம்ப புள்ளி இங்க இருந்தானே ஆரம்பிச்சது. ஒருவேளை விஜய் சேதுபதி இது பண்ணியிருந்தனா ஒன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லுங்க. இதுல 2வதா பிடிச்சிருக்க படம் என்னவென்றால் இந்த படம் இவர் பண்ணியிருந்தனா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா எங்க சூப்பரா இருந்திருக்குங்க, ஆனா ரொம்ப குவாலிட்டி மிஸ் அப்படின்னு இந்த படத்தை நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட படம் என்னவென்றால் புஷ்பா. ஆமாங்க, டைரக்டர் சுகுமாரனே ஸ்ட்ரைட்டா நம்ம விஜய் சேதுபதி கிட்ட வந்து இந்த படத்தை நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு படம் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே, பட் கால் ஷீட் தான் ரொம்ப அதிகமா இருக்குது, அதுவும் இல்லாம தெலுங்கு என்னால டப்புன்னு அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சாரு. அப்ப தெலுங்கு மார்க்கெட் வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு கம்மி தானே. ஸோ இது வேற ரொம்ப மாஸ் கமர்ஷியலா இருக்குது, இதை நான் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, அதனாலேயே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணாரு. ஒருவேளை இந்த படம் இப்போ அவரு பண்ணியிருந்தனா அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா டவுட் தான். அட்லியும் அந்த பக்கம் போயிருப்பாரா கேட்டா டவுட் தான். சன் பிக்சர்ஸ் இப்படி பண்ணியிருப்பாங்களா கேட்டா டவுட் தான். ஸோ விஜய் சேதுபதி சொன்ன நோ அப்படின்ற ஒரு வார்த்தை எத்தனை பேரோட லைஃபை காப்பாத்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தா புரியும். இதுல முதல் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னவென்றால் மெய்யழகன். 96 படத்துக்கு அப்புறம் அதே டைரக்டர் நம்ம விஜய் சேதுபதி கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. என்னன்னா கார்த்தி ரோல்ல பாருங்களேன். இப்போ விஜய் சேதுபதி என்னென்ன படம் அப்படின்னு வேணான்னு சொல்றாரோ அதெல்லாம் வந்து கார்த்திக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருந்தனா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். ஆனா கார்த்தி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, பட் விஜய் சேதுபதி பண்ணியிருந்தனா இன்னும் கொஞ்சம் கியூட்டா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் சொல்றோம். அதனாலயே இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வேற என்ன படங்கள் விஜய் சேதுபதி மிஸ் பண்ணியிருக்காருன்னு நாங்க மிஸ் பண்ணிருக்கோமோ அதை மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். பாய்.